குரு பெருமை நமக்கு எவ்வாறு கூறுகிறது சாஸ்திரங்கள்னு சொன்னால், தியான மூலம் குரோர் மூர்த்திகி, மந்திர மூலம் குரோர் வாக்கியம், பூஜா மூலம் குரோர் பதம், முக்தி மூலம் குரோர் கிருபையா அப்படின்றா. அதாவது யூ ஹாவ் டு கெட் த salvation, that is the final liberation, through Guru only. Guru Mahakripa, without Guru Mahakripa you cannot get enlightenment and as well as final liberation. முக்தி கிருப்பையா, குரோர் முக்தி கிருப்பையான்றா. அதாவது குரு அனுகிரகம் இல்லாவிட்டால் யூ கெனாட் கெட் எனி திங். ஸோ அப்போ தெய்வம் வந்து நேரடியாக நமக்கு முக்தி தராது. அப்போ யார் கொடுப்பா? குரு தான் கொடுப்பா. அதனால தான் அவ என்ன சொல்றா, ஃபார் மெடிடேஷன் யூ ஹாவ் டு சூஸ் தி ரைட் குரு. தியான மூலம் குரோர் மூர்த்தி, மந்திர மூலம் குரோர் வாக்கியம். யூ ஹாவ் டு கெட் த மந்திர ஜபா த்ரூ குரு teaches, guru teaching only. Okay, then at the same time puja moolam gurur padam. For doing puja also you have to see the guru feet. அதனால தான் பகவான் ராமாபிரான் பாதுகைகளை வந்து பரதன் வந்து சிம்மாசனத்தில் விட்டுட்டு, ஏன்னா பாதங்களுக்கு அப்படி ஒரு இது இருக்கு அல்லவா, ஏன்னா பகவான் ஜெகத்குரு அல்லவா. அதனால தான் அவருடைய பாதங்கள் அங்கே விட்டு பகவான் வந்து பரதன் வந்து விட்டிருக்கிறார். அது குரு பாதத்தினுடைய பெருமை. ஆக அந்த சரணாரவிந்தங்களை பற்றுக்கொண்டு ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ அப்படின்னு சொல்லி, ஓம் ஸ்ரீ குரு சரணாரவிந்தாபியாம் நமஹ அப்படின்னு சொல்லிட்டு குரு சரணங்களை பற்றுக்கொண்டால் உன்னோட துன்பங்கள் அனைத்தும் நசிந்துவிடும். பட் இதுக்கு என்ன தேவைன்னா, நமக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தேவை. நம்பிக்கை இல்லாவிட்டால் வித்தவுட் ட்ரஸ்ட் யூ கேனாட் டூ எனி திங், யூ கேனாட் கெட். Even if you attain a great siddhis, you have to get through divine grace and as well as Guru grace. Guru grace divinity is different from the divinity. So first of all you have to get the Guru divinity. Then you have to get Guru Kripa. So அதனால தான் அவன் என்ன சொல்றா கடைசியில, முக்தி மூலம் குரோர் கிருபையா, then only you get everything. ஸோ அதனால தான் குருவை நாட வேண்டும், குரு அருளை பெற வேண்டும்.